I welcome you to learn English. லாஸ்ட் வீடியோவில் குட் அப்படிங்கிற வேர்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி கொஸ்டினாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். குட் அப்படிங்கிற வேர்ப் மாடல் வேர்ப் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதில் குட் பி வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், குட் ஹேவ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட் அப்படின்னா முடியும், அந்த பி அப்படின்றதுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இருக்க முடியும். குட் பி அப்படின்னா இருக்க முடியும். குட் ஹேவ் அப்படின்னா முடிந்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் குட் பி குட் ஹேவ் ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். கேன் குட் ரெண்டுக்குமே முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பி அப்படின்னா இருக்கிறது, குட் பி அப்படின்னு சேர்த்து வாச்சோன்னா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். செய்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு குட் பி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குட் பி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேட்டிவாக பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். குட், குட் பி, குட் ஹேவ் இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற இந்த வீடியோ செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட், அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். குட் அப்படிங்கிற மாடல் வேர்புக்கு அடுத்து பி வேர்ப் வந்திருக்கு. அந்த பி வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் ஃபார்ம் வந்திருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட், அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டாக்டர், அவர் ஒரு டாக்டராக இருக்க முடியும். இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி. இட் குட் பி டிஃபிகல்ட், இது கடினமாக இருக்க முடியும். ஸ்டூடெண்ட், டாக்டர் இது எல்லாமே நவுன் ஃபார்ம். இந்த இடத்துல பாருங்கள், பி வேர்புக்கு அடுத்து ஈஸி, டிஃபிகல்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வருது. ஸோ ரெண்டு ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பிக்கு அடுத்து வேர்ப் வந்தால் எப்படி இருக்கும், அதாவது குட் பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். தட் இஸ் த ரூல். அதாவது ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். டூ அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், இது மாதிரி ஒவ்வொரு வேர்புக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் மேக்ஸிமம் பேசுகிறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி, இது அட்ஜெக்டிவ். ஈஸி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டாக்டர். டாக்டர் அப்படிங்கிறது நவுன். இப்போ அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, நவுன் வந்துருச்சு. இதில் வேர்ப் வருது பாருங்கள் அடுத்த சென்டென்ஸில். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். இந்த டன் அப்படிங்கிறது என்னது, டூ ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ், டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இட் குட் பி டன். ஸோ பி வேர்பை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், இதனை மாலைக்குள் செய்ய முடியும், ஈவினிங்குள்ளே இதை செஞ்சிட முடியும். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் குட் பி யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிள். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். யூ குட் பி கிவன் எ சான்ஸ். யூ குட் பி கிவன் எ சான்ஸ். இந்த கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் கிவ். கிவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவன். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டீச்சர். இந்த இடத்துல நவுன் ஃபார்ம் வருது பி வேர்புக்கு அடுத்து. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை குட், குட் பி இந்த ரெண்டு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா. யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சப்ஜெக்ட் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா கேள்வியாக மாறிடுது. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட். உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல்.
could be eaten. இந்த eaten அப்படிங்கிற வார்த்தை eat அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். could பார்த்தாச்சு, அதே மாதிரி could be பார்த்தாச்சு. அடுத்து could have. ஒரு சிச்சுவேஷன், ஒரு வேலை கடந்த காலத்தில் செய்திருக்க முடியும், ஆனால் அந்த வேலை செய்யப்படவில்லை. அதாவது என்னோடய ஃப்ரெண்டை நான் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருக்க முடியும், எனக்கு டைம்லாம் இருந்துச்சு, ஆனால் மீட் பண்ணல. ஸோ நான் எனது நண்பரை ரயில் நிலையத்தில் சந்தித்திருக்க முடியும், எனக்கு நேரம் இருந்தது, ஆனால் அவரை நான் சந்திக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை குட் ஹேவ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அடிக்கடி யூஸ் ஆகிறது குட் ஹேவ். இந்த குட் பி, குட் ஹேவ் ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப. அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.